ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 23ஆம் திருவசனம். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். அப்பொழுது கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று சொன்னால் எவனாகிலும் உங்களுக்கு சொன்னால் நம்பாதிருங்கள். இங்கே ஆண்டவர் ஒரு கோப தோணியில் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை நாம் கேட்க முடிகிறது. எவனாகிலும், யாராகிலும் என்று சொல்லவில்லை, எவனாகிலும். அப்ப அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய அழுத்தம் என்ன? கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதிருங்கள். ஏன்னா இந்த கடைசி காலத்தில் இங்கே கிறிஸ்து வந்தார், அங்கே கிறிஸ்து வந்தார், அப்படி இருந்தார், இப்படி இருந்தார் என்று எவனாகிலும் சொல்லுகிறதை நீங்கள் கேள்விப்படும் பொழுது நீங்கள் ஆச்சரியப்பட்டு நிற்க வேண்டாம் என்று கர்த்தர் விரும்புகிறார். காரணம், அது ஏற்கனவே கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் இடம்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிற காலம் அது. ஆண்டவர் சொல்ற, இதை நான் முன்னமே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். நான் நடப்பதற்கு முன்பே நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். காரணம், நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. இப்ப இந்த கடைசி நாட்களில் பல இடங்களில் பலர் சொல்லுகிறதை நான் என் காது ஊடாக கேட்டிருக்கிறேன். அவர்கள் என்னிடத்தில் பேசுகிறதை நான் கவனமாய் நான் கேட்டிருக்கிறேன். சிலர் சொல்லுகிறது என்னவென்றால், என் வீட்டு கதவு தட்டினாரு, நான் போய் கதவை திறந்தப்ப ஏசப்பா உள்ள வந்தாரு, உள்ள வந்து காஃபி போட்டு கொடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட காஃபி குடிச்சுக்கிட்டே பேசினார். வேதத்தில் இல்லை. வேதத்தில் எங்கேயாவது இயேசு உள்ளே வந்து உட்கார்ந்து எனக்கு இதை கொண்டு வாங்க, காஃபி கொண்டு வாங்க, டீ கொண்டு வாங்க, திராட்சை ரசம் கொண்டு வாங்க சொல்லல. பூட்டப்பட்ட அறைக்குள்ள இயேசு உள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம். நல்ல கவனிங்க, இயேசு உள்ளே வரும் பொழுது என்ன நடக்கும்னு, உங்களுக்கு சமாதானம். பிள்ளைகளே, நான் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக ஒரு சில மீன் துண்டுகள் அங்கே இருந்தது. அதில் கொஞ்சம் மீனையும் தேனையும் கேட்டு அவர் பாருங்க, நான் மாம்சமும் இரத்தமும் உடையவராக தான் இருக்கிறேன், ஆனால் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காக அப்படி செய்தார். ஆனா இதுவே எல்லா இடத்துலையும் இந்த 40 நாள் அவர் பரமேறுவதற்கு முன்பு பலமுறை தம்முடைய சீஷர்களுக்கு காட்சி கொடுத்தார். ஆனா எங்கேயுமே வந்து அந்த சீஷர்களை பார்த்து எனக்கு இதை போட்டு கொண்டு வாங்கப்பா. சீஷர்களுக்குத்தான் அவர் மீன் சுட்டு கொடுத்தார், அப்பத்தை சுட்டு கொடுத்தார். அந்த சீஷர்கள் அதை சாப்பிட்டார்கள். இப்ப கவனம் நமக்கு தேவை. நமக்கு தேவை என்ன? இந்த கடைசி நாட்களில் சிலர் சொல்லுகிறதை ஆச்சரியமாக இருக்கிறது. என்னடா இப்படியெல்லாம்? அப்ப என்ன நினைப்போம்? அவங்க இயேசுவோடு அவ்வளவு க்ளோஸா இருக்காங்க. அந்த அம்மா, ஒரு அம்மா சொல்லுது, என் வீட்டுக்கு பிரான்ஸ்ல எங்க இல்லை, பிரான்ஸ்ல என் வீட்டுக்கு அடிக்கடி இயேசு வருவார். அப்ப எனக்கு தெரியல, கதவை தட்டிட்டு வெளியில காத்திருந்து, அப்படி அந்த கதவுக்கு வெளியில இவங்க போய் திறந்து அப்புறம் அவர் உள்ள வர்றாருன்னா அவர் வேற யாரும் ஒருத்தர், அவர் இயேசு கிடையாது. பூட்டப்பட்ட அறைக்குள்ள பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் சொல்லி எத்தனையோ சுகங்கள் நடந்திருக்கிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை அல்ல. இயேசு என் வீட்டுல இங்க சோபால இங்கத்தான் வந்து உட்காருவார். பாருங்க, நீங்க வேணா வருவார் பாருங்க. நம்ம ஆட்கள் சொல்லுகிறது இங்கே இருக்கிறார், கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்க இருக்காரு அப்படின்னு சொன்ன நம்பாதிருங்கள். ஏன்னா வஞ்சிக்கத்தக்கதான காலம்,
கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் இடம்பி இப்படி வஞ்சகமான வலைகளை விரித்து கூடுமானால் யாரையா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பானா. அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், நம்ம எவ்வளோ எச்சரிக்கையா இருக்கணும். இவனாக ஒருத்தன் வந்து தலையில கை வச்சு தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டா அந்த தீர்க்க தரிசனத்தை ஐயோ ஒருத்தர் அப்படிதான் தலையில கை வச்சு அடிச்சு விடுறது. நீங்க பேர் சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அந்த ஆள் யாருன்னு. அவர்கிட்ட ஒரு அம்மா போச்சு, போயிட்டு அவர் ஜெபம் பண்றாரு. அந்த அம்மாவுக்கு வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கு. உடனே ஆண்டவரே டெலிவரி ஆசீர்வதியும், ஒரு ஆண் பிள்ளையை நான் பார்க்கிறேன்ட்டார். அந்த அம்மா பயந்து போய் உடனே அது ஐயா எனக்கு வயசு இத்தனை ஆச்சு, எனக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சு என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிற வயசுல நான் 2 பிள்ளை வச்சிருக்கேன். இப்போ போய் கத்த சொன்னதாமா அது சொல்லுது, என் வயிறு இயற்கையாகவே ஆப்ரேஷன் பண்ணதால ஊதி அப்படியே உப்பி தான் இருக்கும். இல்லை கத்த சொல்லிட்டாரு. அந்த அம்மா பயந்து போய் உடனே ஹாஸ்பிட்டலாம் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஒன்றும் கிடையாது. அப்போ பாருங்க எத்தனை பெரிய ஃப்ராடுகள் இப்படி அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்குது. ஒருத்தர் இப்படிதான் ஒருத்தரை கூப்பிட்டு அவருக்கு தீர்க்க சொல்றாரு, உனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. ஆமையா 3 பொம்பளை பிள்ளை எப்படியா கரெக்டாக சொல்றீங்க? அந்த 3 பொம்பளை பிள்ளைங்க ஒரே வருஷத்துல கல்யாணம். அவர் சொல்றாரு, ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு, அதுக்கு என்ன பண்றது? அவ்வளவுதான் அந்த தீர்க்க தரிசனம். சொல்ற பொய்யாய் கள்ள தீர்க்க தரிசிகள் கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பி ஏமாற்றுவார்கள். ஆமா, ஏமாற்றுவார்கள். சில நேரங்களில் சிலர் போய் திருக்க சொல்றான், என்ன சொல்றோம், வயிற்றுல வளருது ஆம்பளை பிள்ளை, அது ஆம்பளை பிள்ளையா நான் பார்க்குறேன், அதுக்கு இந்த பேர் கர்த்தர் சொல்லிட்டாரு, இந்த பேரை நீ வைக்கணும்னு. அவங்க அந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் எல்லாம் ஆம்பளை பிள்ளை ட்ரெஸ் எடுத்து அந்த பிள்ளைக்கு நல்ல டவல் எல்லாம் வாங்கி எனக்கு பையன் எல்லாம் ஊரெல்லாம் சொல்லி அப்படியே அவங்க கர்த்தர் சொல்லிட்டாரு எனக்கு பையன்தான் அப்படின்னு சொல்லி டெலிவரி வார்டுக்கு போய் அங்கே குழந்தை பிறந்தா அது கடைசியில் பெண் பிள்ளையா இருக்கும். இப்படி நிறைய இடங்கள்ல நான் என்ன சொல்றேன், கர்த்தர் தெளிவாய் சொன்னா சொல்லுங்க, இல்லைன்னா நீங்களும் ஒன்றும் அடிச்சு விடாதீங்க. இங்க கிறிஸ்து இருக்கிறார், அங்க கிறிஸ்து இருக்கிறார். ஏன் சபையில விசுவாசிக்க நம்புவாங்களாம். பாஸ்டர் பவர்ஃபுல்லா இருக்கிற தீர்க்கதரிசனம் சொல்றாரு, அவர் கண் திறக்கப்பட்டிருக்கு, அப்படி அபிஷேகத்துல நிரம்பி இருக்கிறாரு. ஏன் இந்த பூடாத்தனம், ஏன் இந்த பொய் பெத்தலாட்டம், இதெல்லாம் எதுக்கு? கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற தாளந்துல முன்னேறுங்க. அது 1 தாளந்தா இருக்கலாம், 2 தாளந்தா இருக்கலாம், 5 தாளந்தா இருக்கலாம். வாட் எவர் மேபி. why don't you tell lie? ஏன் நீங்க பொய் சொல்லணும்? பொய் சொல்லி அப்படிப்பட்ட ஆதாயம் நமக்கு தேவையில்லை. இப்ப நீங்க பொய் சொன்னதுனால என்ன புண்ணியம்? அங்க டெலிவரியில் தெரிஞ்சு போச்சுல்ல, அங்க டெலிவரியில் ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளையும் தெரிஞ்சு போச்சுல்ல. சிலர் நம்மகிட்ட வருவாங்க, வந்து கேட்பாங்க, நம்மகிட்ட நீங்கள் சொல்லுங்க ஐயா இப்படி இருக்கு, இந்த பிரச்சனை என் வீட்டில் இருக்கு, நான் இந்த குழந்தைய அழிக்கணும், இது பொம்பளை பிள்ளையா இருந்தால் நான் அடிச்சிருவேன், ஆம்பளை பிள்ளையா இருந்தால் நான் வச்சிருப்பேன், எனக்கு கர்த்தர் என்ன சொல்றான்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சிலர் நிற்பாங்க. அது ரொம்ப நமக்கு இக்கட்டான நேரமாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்லுவார், அவர் என்ன சொல்கிறாரோ அவர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லிட்டோன்னா நம்ம வழியில் மயம் இல்லை, மடியில் கணம் கிடையாது. அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது அதே குழந்தை தான் பிறக்கும், அப்படிதான் பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு பேர் வைக்கவும் நான் தான் வச்சிருக்கேன். நிறைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆம்பளை பிள்ளை, உனக்கு பெண் பிள்ளை தான் பிறக்குன்னா பெண் பிள்ளை தான் பிறக்கும். சொன்னது தான். அதுக்காக அங்கெல்லாம் சொல்றாங்க நான் அப்படி சொல்லணும் இல்லை, உனக்கு என்ன கிருபை இருக்கு அதில் நிறைவேற்று. இங்க கிறிஸ்து இருக்கிறார், அங்க கிறிஸ்து இருக்கிறார், இங்க அங்க பவர் இருக்கு, இங்க பவர் இருக்கு. நோ, எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. நீங்க ஒருவேளை உங்க நண்பர்கள் அல்லது உங்க வீட்டில் பழகிற ஆட்கள் யாராவது இப்படி போய் புழுவி திரிகிற ஆளா இருந்தா தயவு செய்து விட்டு விலகிடுங்க.
எச்சரிக்கையாக இருங்க அவங்ககிட்டலாம். ஏன்னா கர்த்தர் அவங்கள தேர்ந்தெடுக்கலை, அவங்களோடு கூட இல்லை. அதில் கவனம் தேவை. கடைசி காலத்தில் சில கண்ணை மூடி அப்படியே தீர்க்கதரிசனம் அடித்து விடுவாங்க பார்த்துக்கோங்க. கர்த்தர் பேச மாட்டார். இப்போ இங்கெல்லாம் போயிட்டு வர ஆட்கள் நம்மக்கிட்ட எப்பயாவது ஜெபத்துக்கு வந்துட்டா அவங்க கேட்பாங்க, கர்த்தர் என்ன சொன்னார்? நான் சொல்கிறேன், சொல்லலையே. உங்களை பற்றி ஒன்றும் சொல்லலை, நான் என்ன சொல்ல முடியும்? அவ்வளோதான். உடனே அவங்க அப்படியே சப்பு கூட்டிகிட்டு போவாங்க. நான் சொல்கிறேன், நீ சொல்லலை, அதனால எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. காரணம் அவர் சொன்னால் சொல்ல போகிறோம், சொல்லலாம் இல்லை, மேட்ரு முடிஞ்சது. நாம் இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் சொன்னால் ஆண்டவர் அப்படியே வந்து நின்று அப்படியே இதை பண்ணுவார், அதை பண்ணுவார். ஏன் இந்த பில்டப்பு? ஏன் இந்த பில்டப்பு? கர்த்தர் சாட்சி சொல்லணுங்க. கர்த்தர் சாட்சி அளிக்கணும். ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தை நான் ஜோம் பண்ணிட்டு பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு நான் வரும்போது ஆண்டவர் சொன்னார், ஒரு குழந்தைக்காக, ஒரு பிள்ளை, வாலிப பிள்ளை, அந்த பிள்ளைக்காக ஜோமிக்க சொன்னார். அக்கா தங்கச்சி 3 பேர், அதில் ஒரு பிள்ளை பர்டிகுலரா. அப்போ நான் அந்த பிள்ளையை கூப்பிட்டு எல்லாருக்காக ஜோம் பண்ணேன். அந்த குழந்தைகிட்ட கூப்பிட்டு ஜோபித்த பொழுது கர்த்தர் சொன்னார், எனக்கு பிரியமானவ, நான் இவளோட டெய்லி பேசுகிறேன், இவகிட்ட நான் சம்பாஷிக்கிறேன். எனக்கு பெரிய ஆச்சரியம். ஜெபத்தை நிறுத்தி கேட்டேன், ஏசப்பா கிட்ட பேசுவாரா? ஆமாம் அங்கிள், 3 மணிக்கு என்ன எழுப்புவார், நான் ஜோம் பண்ணுவேன், ஏசப்பா என்கிட்ட வந்து பேசுவார். அந்த பிள்ளை எங்கேயாவது ஒரு இடத்துல ஏசப்பா என்கிட்ட பேசுவார், தமாரெல்லாம் அடிக்கல, யாருக்குமே தெரியாது, அவங்க வீட்லேயும் தெரியாது, அது வரலும் தெரியாது. அவளோட கர்த்தர் பேசுறது 1 மணி நேரம் நல்லா உட்காந்து ஜோம் பண்ணுவான். கர்த்தர் வந்து 2 வார்த்தை பேசிட்டு அவர் போயிடுவார். அவன் நல்லா ஜோம் பண்ணிட்டு 4 மணிக்கு மறுபடியும் படுத்துருவான். மறுபடியும் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு அவள் ஸ்கூலுக்கு கிளம்புறதெல்லாம் கிளம்பி போயிடுவான். இதான் ரொட்டீன் லைஃப் அவளுக்கு. அதிகாலையில் கர்த்தரோடு கூட நல்ல உறவு வச்சிருந்தான். அந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் தமார அடிக்கலையே. நம்மளாம் போய் ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் வெளிப்படுத்துறாரு, நான் பேசுகிறேன் அப்படின்னு. பாருங்க, அந்த மாதிரி கர்த்தர் இந்த நாட்களில் பேசுகிற ஆட்களும் உண்டு. ஆனால் போய் புள்ளி தெரியுதான் பாருங்க, பேசுகிறாருன்னு. அவங்கக்கிட்ட கவனமாக இருங்க, அவங்கக்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க, அவங்ககிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. காரணம், பொய்யான தீர்க்கதரிசனங்களை சொல்லிட்டு வருவாங்க. அதனால் கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், யாராவது நான் சொல்கிறேன் இல்லை, கர்த்தர் சொன்னபடி எவனாகுதுன்னு சொன்னால் அதை நம்பாதிருங்கள். ஏன்னா கடைசி நாட்களில் இது நிறைய இடத்துல வரும். அப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு, இது வந்துச்சு, அது வந்துச்சுன்னு வரும். நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும், நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் தான் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஐடென்டிஃபை பண்ணி கர்த்தர் எனக்கு இதை வெளிப்படுத்தினாரா இல்லையா என்பதை நீங்கள் தான் உறுதிப்படுத்திக்கணும். அப்படி ஜெபிக்கிற கிருபை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஏன்னா கூடுமானா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிற காலம். ஜாக்கிரதை. இந்த காலம் ரொம்ப கொடிதான காலம். அதனால் பிசாசு நம்மளை ஏமாற்றி இது இப்படி அது அப்படின்னு சொல்லிடுவான். நீங்கள் எச்சரிக்கையா இருங்க, உங்களை கர்த்தர் காத்து கொள்ளுவார். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்குறேன். பிசாசங்களை ஏமாற்றி கொண்டு போய் விடாதபடி கர்த்தர் நீர் அவர்களை ஒரு இரத்தத்துக்குள்ள பாதுகாத்து கண்களை திறந்து அவங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி நீர் என்ன செய்கிறீர் என்பதை விளங்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம். சத்துருடைய திட்டங்களை முறியடித்து விடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.